ஒரு மாத கால ஆட்சியை முடிச்சிருக்கிறாங்க. வெள்ளை அறிக்கையை வெளியிடுறாங்க. வெள்ளை அறிக்கை வெளியிடுறத வரவேற்கிறோம். திமுகவை குறை சொல்லக்கூடிய வேலையை வச்சிடக்கூடாது. அவர்கள் செய்யவில்லையா, திமுக செய்யவில்லைன்னா உங்களுக்கும் திமுகவுக்கு என்ன மாற்று இருக்குது? நீங்கள் செய்யவில்லையா? இது என்ன அரசியல்? மக்களுக்கு கரெக்டா இருக்கின்ற நல்லெண்ணம் இருக்குது. எத்தனை நாளைக்குங்கிறத பார்க்கணும். இளைஞர்கள் புதியவர்கள் நல்லா செய்யணும், நல்லா பேர் வாங்கணும்னு எண்ணம் இருக்குது. சோ அதுக்காக நீங்க கரண்ட் கட்டுக்கு திமுக குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பட்ஜெட் வெளியிடுறாங்க சார், சரியான அணுகுமுறையில வெளியிடுவாங்க. பட்ஜெட்டுக்கு பிறகு விஜய் டிசால்வ் பண்ணிட்டு தனி மஜாதிக்கு போயிருவாருங்கிற ஒரு எண்ண ஓட்டம் விஜய் மேல எனக்கு இருக்குது. அவரோட அரசாங்கம் ஒரு மோசடியா வந்த அரசாங்கம் தான். ஸ்டாலின் முதல்வர்னு சொன்ன 13 பேரை முறைகேடா, முள்ளமாரித்தனமா, கேட்மாரித்தனமா ராகுல் காந்திங்கிற ஒரு டிஸ்ஆனஸ்ட் பர்சன் தலையிட்டு ஒரு அரசு அமைச்சிருக்கிறார். இது ஸ்டாலின் முதல்வர்னு சொன்னவங்களை வச்சு விஜய் அரசு அமைக்கிறார். இது எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு மோசடியான ஒரு முறைகேடான ஒரு அரசு அமைப்பு தான் நடந்திருக்கு. அந்த 2 எம்எல்ஏக்கள் ஸ்டாலின் சப்போர்ட்ல ஸ்டாலின் முதல்வர்னு எடுத்து வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடுறாங்க. வீரபாண்டியனும் சண்முகம் மைனாரிட்டி கவர்மெண்ட்ல விஜய் மாட்டிக்கிட்டாரு. அந்த நெருக்கடி விஜய்க்கு வருது. இந்த சூழ்நிலை அவங்களுக்கு லட்ஜ கிடையாது, அவங்களுக்கு தான் வாய்ப்பு. திருமாவளவன் அவருடைய நிலைப்பாடு, நாங்க வெளியே கூட வந்துருவோம் அப்படின்னு சொல்றாரு. அவர் பேசுறத பார்க்காண்டா. அவரு 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அவரு கட்சிக்கு ஒரு மந்திரி வாங்கி ஜம்முன்னு இருக்கிறார். திருமாவளவன் இந்த பொசிஷனை என்ஜாய் பண்றாரு, அதிகாரமிக்கவரா இருக்கிறார். தமிழக நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கு தம்பி. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறேன் சார். மகிழ்ச்சி. ஒரு மாத கால ஆட்சியை முடிச்சிருக்கிறாங்க. தாவேகாவுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் வெள்ளை அறிக்கையை வெளியிடுறாங்க. எப்படி பாக்குறீங்க? வெள்ளை அறிக்கை வெளியிடுறத வரவேற்கிறோம். நீங்க திமுகவை குறை சொல்லக்கூடிய வேலையை வச்சிடக்கூடாது. உங்களுக்குள்ள விளக்கம் சொல்லணும். நல்லா பண்ண அதை கிளைம் பண்ணணும். அவர்கள் செய்யவில்லையா, திமுக செய்யவில்லைன்னா உங்களுக்கும் திமுகவுக்கு என்ன மாற்று இருக்குது? நீங்கள் செய்யவில்லையா? இது என்ன அரசியல்? நாங்க செய்யறது நல்லா இருக்குது. இப்போ நீங்க கோயில்களில் சில சீர்திருத்தங்கள் கொண்டாடுறீங்க, வரவேற்கிறோம். அடுத்தபடியா இன்னைக்கு சிஎம்டிஏயே முடிவு பண்ணிடலாம். மினிஸ்ட்ரிக்கு போய் காசு வாங்கணும்னு இல்லை, சிஎம்டிஏ முடிவு பண்ணிடலாம், டிரான்ஸ்பரண்டா முடிவு பண்ணிடலாம், குறுகிய காலத்துக்குள்ள முடிவு பண்ணலாம் கொண்டு வரீங்க. பில்டிங் கட்டுறதுல பில்டர்ஸே பாராட்டுறான். நம்ம அதை ஒரு பில்டர் அசோசியேஷன் பாராட்டுறோம்னா நம்ம அதை என்டால்ஸ் பண்றோம். நம்ம அதுக்குள்ள அது எவ்வளவு நாள் இருக்குங்கிறதையும் பார்க்கணும். அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இப்படி நீங்க பத்திரப்பதிவு துறையில சங்கர்னு நம்ம உறவினர் ஒருத்தர் மதுரையில் உள்ள நாடார்கள்லாம் பாராட்டுறாங்கங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு. நம்ம உண்மையதான் அந்த இடத்துக்குள்ள சொல்றோம். இதெல்லாம் ஆரம்பம் நல்லா தான் இருக்குது. இளைஞர்கள் புதியவர்கள் நல்லா செய்யணும், நல்லா பேர் வாங்கணும்னு எண்ணம் இருக்குது. ஸோ அதுக்காக நீங்க கரண்ட் கட்டுக்கு திமுக குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சரி பண்ணணும் நீங்க, அவ்வளவுதான். மற்றபடி நல்ல நோக்கம் இருக்குது. வளமையான மாமூல் விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. மக்களுக்கு கரெக்டா இருக்கின்ற நல்லெண்ணம் இருக்குது. எத்தனை நாளைக்குங்கிறத பார்க்கணும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். 6 மாசத்துக்கு பிறகு நம்ம தெளிவான ஒரு கருத்தை சொல்றோம். இப்போ ஆரம்பத்துல நல்லா பண்ணணுங்கிற ஒரு நல்ல நோக்கம் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். பட்ஜெட் வெளியிடுறாங்க சார், சரியான அணுகுமுறையில வெளியிடுவாங்களா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? எனக்கு என்ன தோணுதுன்னா, பட்ஜெட்டுக்கு பிறகு விஜய் டிசால்வ் பண்ணிட்டு தனி மஜாதிக்கு போயிடுவாருங்கிற ஒரு எண்ண ஓட்டம் விஜய் மேல எனக்கு இருக்குது. ஏன்னா முதல்வர் விஜய் இப்போ அவரோட அரசாங்கம் ஒரு மோசடியா வந்த அரசாங்கம் தான். அவர் சிங்கிள் லார்ஜஸ்ட், எம்ஜிஆரோட 4.6 விழுக்காடு அதிகம் செல்வாக்கப்பட்டிருக்காரு. பட் அரசாங்கம் அமைஞ்சது எப்படி அமைஞ்சிருக்கலாம்னா, எடப்பாடி கிட்ட பேசி இவர் முதல்வர், எடப்பாடி துணை முதல்வர்னு சொல்லியிருக்கலாம். அல்லது அரசு அமையலைன்னா மாயாவதி, குமாரசாமி கவுடா, நிதிஷ்குமார் மாதிரி 3வது இட கட்சியை முதல் இட கட்சி ஆதரிச்சு எடப்பாடி முதல்வர் இருக்கலாம். ஆனா ஸ்டாலின் முதல்வர்னு சொன்ன 13 பேரை முறைகேடா, முள்ளமாரித்தனமா, கேட்மாரித்தனமா ராகுல் காந்திங்கிற ஒரு டிஸ்ஆனஸ்ட் பர்சன் தலையிட்டு ஒரு அரசு அமைச்சிருக்கிறாரு. இது ஸ்டாலின் முதல்வர்னு சொன்னவங்களை வச்சு விஜய் அரசு அமைக்கிறார். இது எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு மோசடியான ஒரு இது. எடப்பாடி முதல்வர்னு சொன்ன 47 வாங்கி அவருக்கு ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுத்து விஜய் அமைச்சா அது நேர்மையானது, நாணயமானது. இல்ல எதுவுமே அசையில ஒரு கவர்மெண்ட் அமையணும்னா மாயாவதி, குமாரசாமி கவுடா மாதிரி முதல் இடத்துல கட்சி 3வது இடத்தை ஆதரிச்சு 70% மந்திரி பதவியை தாவேக்கா வாங்கிக்கிட்டு எடப்பாடியை சொன்னா அது நியாயமானது. நீங்க ஸ்டாலின் முதல்வராக சொன்ன 13 பேரை எடுத்து விஜய் முதல்வராக இருக்கிறதுங்கிறது ஒரு ஒரு முறைகேடான ஒரு அரசு அமைப்பு தான் நடந்திருக்கு.
அதான் உண்மை. இது வந்து விஜய்க்கு வந்து சிக்கலை கொடுக்குது. அந்த 13 பேரும் விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. பாருங்க, மதவாதம்னு நீங்க பிஜேபி சொல்றது உங்களுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 2 எம்எல்ஏ 2 முஸ்லிம்ஸ். கழிஞ்ச இடம் 3 பேருக்கு போட்டீங்க, 3 பேரும் தோத்தீங்க, 3 பேரும் முஸ்லீம். ஒரு எம்பி இருக்கிறீங்க, 2 தடவையும் முஸ்லீம் எம்பி. அப்போ நீங்க முஸ்லிம்களுக்காக நடத்தக்கூடிய முஸ்லீம் லீக்கை ஒரு கூட்டணி அமைச்சரவையாக இருந்துகிட்டு, இது தாவேகா முஸ்லீம் லீக் விசிகா காங்கிரஸ் கூட்டணி அமைச்சரவை, நீங்க இந்துக்களை பிரதிபடுத்தக்கூடிய பாஜக வந்துடக்கூடாது, கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு தடுத்தா, அப்ப இந்துக்கள் மத்தியிலையும் அது உணர்வு வருமா வராதா? அது எதிர்காலத்துல இப்ப நீங்க கேரளா கவர்மெண்ட் முஸ்லீம் லீக் கவர்மெண்ட், காங்கிரஸுக்கு அசாமில் ஓட்டு போட்டது 12 பேர் முஸ்லீம். இந்துக்கள்லாம் ராகுல் காந்தியை ஒதுக்கிட்டாங்க. ராகுல் காந்தி யாருங்கிறத இந்துக்கள் வந்து வெஸ்ட் பெங்காலில் புரிஞ்சுக்கிட்டாங்க. 3 விழுக்காடு தான் ஓட்டு, 2 பேரும் முஸ்லீம். அசாமில் இது, கேரளாவில் முஸ்லீம் லீக் ஆதரவில் சிஎம். இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் இங்கேயும் வந்து விஜய்க்கு வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்ல விஜய் மாட்டிக்கிட்டாரு. அவருக்கு என்ன செல்வாக்கு வரும்னு தெரியறதுக்கு முன்னாடியே 35 வந்துச்சு. இப்போ 35 வருங்கிற சூழ்நிலை கூட்டணி கட்சிகளும் இருக்குது. ஸோ பட்ஜெட்டுக்கு பிறகு அவர் ஹெக்டே மாதிரி என்டிஆர் மாதிரி தனித்துவ ஆட்சி பெற்று நான் தனிப்பெரும் தலைவராக இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஒரு 150 140 சீட்டு வரக்கூடிய மெஜாரிட்டி வரக்கூடிய அளவுக்கு டிசால்வ் பண்ணிட்டு அவர் போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது வந்து அவர் சுத்தி இருக்க 4 பேர் விஜய்க்கு புகழை பற்றி கவலைப்பட மாட்டான். அவனுக்கு அதிகாரம் இருக்கணும்னு நினைப்பான், அவன் எதிர்ப்பான். விஜய் தன்னோட இமேஜை காப்பாற்றணும்னா இந்த முடிவை எடுத்துதான் ஆகணுங்கிறது என்னோட பார்வை. ஏன்னா அந்த நெருக்கடி விஜய்க்கு வருது. ஜோதிமணி கிண்டல் அடிக்கிறாங்க, மாணிக் இவரு செல்வ பெருந்தகை எங்க தலைவர்கிட்ட கேட்டு விட்ரா பண்றதை பற்றி பேசுவோங்கிறாப்ல. வீரபாண்டியனும் சண்முகமும் கிடைச்சிடா வாய்ப்புன்னு டெய்லி காலையிலையும் சாயங்காலமே பிரஸ் மீட் பண்ணிக்கிட்டு எங்க கண்ட்ரோல்ல இந்த ஆட்சி இருக்குங்கிற மாதிரி பெரிய போக்கஸை காட்டிட்டு இருக்கிறாங்க. 4% ஓட்டு கூட இவங்களுக்கு கிடையாது, சிபிஎம்க்கும் சிபிஐக்கும். நல்ல தலைவர்கள், அது வேற, அது 2வது விஷயம் விடுங்க. இப்ப நம்ம டாக்டர் ஐயாவும் பெரிய ஸ்டேச்சர் உள்ளவர் தான். இன்னைக்கு ஓட்டு இல்லையே, ஓட்டு தானே இங்க பேசும். பட் அவங்க 2 எம்எல்ஏக்கள் ஸ்டாலின் சப்போர்ட்ல ஸ்டாலின் முதல்வர்னு எடுத்து வச்சதை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடுறாங்க. இவரு வீரபாண்டியனும் சண்முகம் கேட்டா இந்துக்களை பிரதிக்கூடிய பாஜக எதிர்ப்புன்னு ஒரு சொத்தையான பொய்யான போலியான ஒரு தரம் குறைஞ்ச ஒரு சந்தர்ப்பவாத சுயநலவாதத்தை பேசிக்கிட்டு இந்த கூத்த அடிச்சுட்டு இருக்காங்க. நான் ஃபேக்டா தான் பேசுறேன். அப்போ இந்த சூழ்நிலை வந்து அவங்களுக்கு லட்சம் கிடையாது, அவங்களுக்கு தான் வாய்ப்பு. 2 மந்திரி 5 எம்எல்ஏக்கு 2 எம்எல்ஏக்கு ஒரு மந்திரி. ஷாஜகான் நம்ம நண்பர் தான், அது வேற விஷயம். பட் என்ன வருத்து வராரு. ஸோ இந்த இடம் வந்து விஜய்க்கு இமேஜை பாதிக்குது. ஸோ பட்ஜெட்டுக்கு மேல அவரு டிசல்யூஷன் கூட போயிடலாம். அப்பதான் அவருக்கு வந்து ஒரு லீடர்ஷிப் இமேஜ் நிற்க முடியும். அல்லது இன்னும் அவருக்கு உள்ள அந்த இமேஜ் வளையம் வந்து கீழே போயிட்டு தான் இருக்கும். திருமாவளவன் அவருடைய நிலைப்பாடு எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் சமீபத்திய பேட்டி கூட பார்த்துருப்பீங்க, நாங்கள் வெளியே கூட வந்துருவோம் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன செய்யறாருன்னு தான் பார்க்கணுங்க, அவர் பேசுறத பார்க்காண்டாம். அவரு 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அவர் கட்சிக்கு ஒரு மந்திரி வாங்கி ஜம்முன்னு இருக்கிறார். நீங்க பாருங்க, தமிழ்நாடு ஃபுல்லா தம்பி வன்னியரசுக்கு எல்லா இடம் பேனர் வைக்கிறாங்க. அது எனக்கு மகிழ்ச்சி தான். அவங்க ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லிட்டு இங்க போனது முறையற்ற செயல். பட் ஒரு அரசியல் அதிகாரத்துல வன்னியரசு இருக்கிறது மகிழ்ச்சி தான். நீங்க பழனி போனேன், பழனி எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் சுற்றி பறைய சமூகத்தின் அதிகாரத்தை மேனிஃபெஸ்ட் பண்ற மாதிரி வன்னியரசு போட்டோவும் திருமாவளவன் போட்டோவும் சுற்றி பழனிக்குள்ள அங்குள்ள பறைய சமூக மக்கள் விசிகாவினர். வெறும் பறைய சமூக மக்கள்னு சொன்னா வன்னியரசு கோப்பிடுவார். விடுங்க, பெரும்பான்மை அந்த மக்கள் தான். அவங்க போட்டு பெரிய அளவுக்கு அது பண்றாங்க. அது அவங்களுக்கு வந்து பெரிய கிரெடிட் தான் அரசியல் அரங்கத்துக்குள்ள. ஒரு இளைய பெருமாள்கிட்ட இருந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து திருமாகிட்ட வந்து, ஏன் நீங்க வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து அங்கீகாரம் பெற்றவர், 18 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ 5 எம்எல்ஏலாம் வந்தவர் பாமக. அவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு 2 எம்எல்ஏ உள்ள ஒரு அரசியல் சூழ்நிலையில விசிகாவுக்கு கிடைச்சிட்ட. அது எவ்வளவு பெரிய கிரெடிட். இன்னும் சொல்ல போனா விசிகாவுக்கு சிஎம் ஆஃபர் கூட வந்தது 2 எம்எல்ஏ உள்ளதுக்கு. எடப்பாடி தான் கெடுத்தாரு, கெடுத்த தப்புனி போனவர். அவர் கெடுக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். சகோதரர் திருமா சிஎம் ஆகணும்னு நம்ம சொன்னோம், அது அவரு கெடுத்தாரு. இப்போ அதோட இதை ஒரு கட்சி அவருக்கு வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆகிட்டு இருக்கு. அதிகாரம் இல்லாமல் இன்னும் 5 வருஷம் அதிகாரம் இல்லாமல் நின்றுட மாட்டான் அதிமுக. விட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா இவர்கிட்ட நம்பி என்னைக்கு அதிகாரம் வரப்போன்னு நினைப்பான். நீங்கள் அப்போவே திருமாவளவன் மூலமாக ஒரு அதிகாரத்தை பிடிச்சிருப்பீங்கன்னா இந்த இடம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்காதுல்ல, இந்த பின்னடை வந்திருக்காதுல்ல. நான் வெளிப்படையாக தான் நான் சொல்கிறேன். எனிவே திருமாவளவன் இந்த பொசிஷனை என்ஜாய் பண்ணுறாரு, அதிகாரமிக்கவராக இருக்கிறார். ஆளுங்கட்சி வெற்றி பெறும்ங்கிறது முந்தைய திமுக அதிமுக அரசியல் போட்டியில ஜெயலலிதாவுக்கு
தோத்துறக்கூடாதுங்கிற எண்ணமும், அழகிரிக்க தோத்துறக்கூடாதுங்கிற எண்ணமும், ஸ்டாலினுக்கு தோத்துறக்கூடாதுங்கிற எண்ணமும் வந்து நிலைநாட்டிச்சு. அதுல பெரிய அளவு மாற்றம் வந்தது. ஆளுங்கட்சியை மீறி டிடிவி தினகரன் சென்ட்ரிக் ஆர்கே நகர் எலெக்ஷன்ல வெற்றி பெற்றார். அப்போ அவரும் ஆளுங்கட்சி மாதிரிதாங்கிற ஒரு தோற்றமும் அன்னைக்கு கிடைச்சது. டிடிவி தினகரன் சென்ட்ரிக் ஆர்கே நகர் எலெக்ஷன் மாதிரி தான் ராகவா லாரன்ஸ் சென்ட்ரிக் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் ராகவா லாரன்ஸ் சந்திக்கிறார். இந்த இடத்துல தான் ராகவா லாரன்ஸ் வந்து பவர் பார்ட்டிஸ் பண்றார். ஒரு கட்டத்தில் ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு கிறிஸ்தவ பறையர் சமூகம், ஆதித்தமிழர் பறையர் சமூக சகோதரர். அவரை வந்து நான் திருமாவளவனுக்கு எதிராக மோடிக்கு ஒரு சீட்டு ஜெயிக்கணும்னா சிதம்பரத்தில் நின்னா சரியா இருக்குன்னு அவர்கிட்ட முயற்சி பண்ணணும். பட்டு அவருக்கு அந்த காலகட்டத்தில் உடல்நிலை பாதிப்பு வந்துட்டு, அது ஏதோ ஒரு செய்வினை மாதிரி அவர் நினைச்சாரு. பட் கடவுளர்களால் அவர் அதிலெல்லாம் இது வந்தது. மகிழ்ச்சி நமக்கு. சகோதரர் வந்து இன்னைக்கு டிடிவி தினகரன் சென்ட்ரிக்கு ஆர்கே நகர் எலெக்ஷன் மாதிரி ராகவா லாரன்ஸ் சென்ட்ரிக் வந்து எலெக்ஷன் ஆட்டு திருச்சி கிழக்க வைக்க ஆரம்பிக்கிறாரு. திருச்சி கிழக்கில் வந்து ராகவா லாரன்ஸ் வந்து சனாதன தர்மத்தின் மீதும் இந்து தர்மத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டவர். தாயை மதிக்கணும்னு பெரிய ஒரு அந்த சனாதன தர்மத்தினோட கூறுகளில் வாழக்கூடிய ஒரு இந்து தர்மம், இந்திய தர்மம். அதுக்கு வந்து ஒரு இளையராஜா, டேவிட் ராஜா தான் அவர் கிறிஸ்தவர்னாலும் சனாதன தர்மத்தோட முழுக்க அதை ஏற்றுக்கிட்டு அதுதான் இந்திய பண்பு, இந்தியாவின் மாண்பு, இந்திய மதம்ங்கிற லெவலுக்குள்ள அவர் வாழ்ந்தார் இல்லையா. அதே மாதிரி வாழக்கூடியவர் தான் ராகவா லாரன்ஸ். ஸோ அவர் வந்து பிறப்பால் கிறிஸ்தவ பறையர் சமூக சகோதரர். பட் இந்துத்துவாவை வந்து முழுமையாக மன்னிக்கவும் சனாதன தர்மத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய ஒரு இந்து தர்மத்தின் சிறப்புகளை வந்து பறைசாற்றக்கூடிய ஒரு சகோதரர். அந்த வகையில் அவர் மீது நமக்கு ஒரு மதிப்பு உண்டு. தென் அவர் ஒரு நல்ல வள்ளல் தன்மையும் கொண்டவரும் கூட. மற்ற நடிகர்கள், ஹீரோ நடிகர்கள் கொடுப்பதோட 2 மடங்கு 3 மடங்கு நிதியை வந்து இயற்கை பேரிடருக்கு அரசாங்கத்துக்கிட்ட அள்ளி கொடுக்கக்கூடியவர். அந்த டீட்டெயில்ஸ் அவருக்கு ரசிகர் மன்ற சகோதரர்கள் வச்சிருப்பாங்க. அவர் திருச்சி கிழக்க ராகவா லாரன்ஸ் சென்ட்ரிக் எலெக்ஷனாக வைக்கிறாரு. விஜயோட தாவேக அரசை பாராட்டுறாரு, விஜயை பாராட்டுறாரு, விஜய வெற்றியை பாராட்டுறாரு, மனமாற பாராட்டுறாரு. அப்போ அவருக்கு ஒரு ஆசை இருக்குது, விஜய் சப்போர்ட் அவர் கேண்டிடேச்சருக்கு கிடைக்குங்கிற ஒரு ஆசை கூட அவருக்கு இருக்கலாம். நம்ம விஜய் தரப்புல இருந்து அதில் எந்தமே டைட்டில் இப்படி அவங்க யாருமே எதுவும் பேசலை. வதந்தியா கூட அதுக்கு எதுவுமே பதில் சொல்லலை. சில விஷயங்களுக்கு நேரடியாக சொல்லலைன்னா கூட அவங்க அப்படி ஃபீட் பண்ணுவாங்க. அப்படி கூட ஃபீட் பண்ணலை. ராகவா லாரன்ஸ் மேட்ரு எப்படி போகுது, எந்த திசையில போகுது, நம்ம மடியில் விழுறாரா? அண்ணா சொல்வார்லாம், மரத்தில் ஒரு கனி வளர்த்து கொண்டிருந்தது, யார் மரத்தில் விழுமோ என்று பார்த்து கொண்டேன், நல்ல வேளையாக என் மடியில் விழுந்ததுன்னு மக்கள் தலைமை எம்ஜிஆர் சொல்வார் இல்லையா. அந்த மாதிரி ராகவா லாரன்ஸ் யார் மடியில் விழ போறாரோங்கிறத இவங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க ஒரு தன்மைக்குள்ளே நம்ம அதை பார்க்குறோம். ஸோ தாவேக்காவும் டைட் லிப்பாக தான் இருக்காங்க. ராகவா லாரன்ஸ் சம்பந்தமாட்டு ஒரு கேஷியமாக கூட எதுவுமே சொல்லலை. ஸோ ராகவா லாரன்ஸ் வந்து திமுக, அதிமுக போன்றவங்க ஒதுங்கிக்கிட்டு அவரை சப்போர்ட் பண்ணுவாங்களாங்கிற எதிர்பார்ப்பு இருக்கலாம் அவருக்கு. அதுவும் அவருக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். எப்படியோ ஹீஸ் புட்டிங் த ஹேட் இன்டு த ரிங். அது களத்துக்குள்ள வாரார். என்னமோ ஒதுங்க மாட்டார்னு நினைக்கிறேன். மக்கள் என்ன அழைக்கிறாங்கிறத சொல்லிட்டார்ல. இப்போ நம்மளை பொறுத்தவரை அவர் வந்து இந்து தர்மத்து மீது பற்றுதல் கொண்டு வருங்க முறையில், ஒரு வள்ளலுங்க முறையில் அவர் மேலே ஒரு மதிப்பு உண்டு. மற்றபடி என்ன வியூகத்தில் போறாரு, யார் ஆதரவில் போறாருங்கிறது வந்து போக தான் தெரியும். அவருக்கு வந்து விஜய்க்கு ஆதரவு கிடைச்சா தாவேகா வேட்பாளராக இருக்கலாம் என்ற ஒரு ஆசை எண்ணம் இருக்குது. இதில் என்னன்னா, ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோ ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு வந்து விஜயகுமாரையே அள்ளி தர்பார், அது ஒரு மினிமம் கேரண்டி படம், மாங்குடி மைனர் வசூல் படம். அதெல்லாம் நம்ம ரஜினி வெர்சஸ் விஜயகுமார்னா விஜயகுமார் ஹீரோ, ரஜினி வில்லனுக்கு அன்னைக்கு கைத்தட்டு கிடைச்சது. அப்போ அது அன்னைக்கு ஒரு காலகட்டம், படம் வசூல் படம். பட் எம்ஜிஆர் என்ன பார்த்தாருன்னா, எம்ஜிஆர் ரசிகர்னு சொல்லி அதான் ராம்பூர் கா லட்சுமணுங்கிற ரந்தீர் கபூர் படம் தான். ரந்தீர் கபூர் வந்து நான் ராமன் சிஷ்யன்னு வருவாப்புல, சத்ருவன் சின்ஹா ராவணன் சிஷ்யன்னு வருவாப்புல, இங்கே ராவணன் சிஷ்யன்னு ரஜினி வருவாப்புல. ராமன் சிஷ்யன்கிறது எம்ஜிஆர் சிஷ்யன்னு ஆக்கிட்டாங்க. அண்ணா நீங்க நினைச்சபடி நடந்திருக்கு, புரட்சி தலைவர் கையில் நாடு இருக்கு, ஏழை எளியோருக்கு காலம் கணிஞ்சிருக்குன்னு எம்ஜிஆரை பற்றி புகழ்ந்து விஜயகுமார் ஒரு பாட்டு பாடிட்டு வருவார். ஆனா என்னன்னா, 80ல் வந்து விஜயகுமார் வந்து அதிமுக விட்டு விலகுறாரு. விலகும்போது அவர் சொன்ன காரணம், என்னை வச்சு ஹீரோஸ் படம் எடுக்கக்கூடாதுன்னு, எம்ஜிஆர் பேரை சொல்லி சினிமாவில் நான் வளர்ந்துடக்கூடாதுன்னு எம்ஜிஆர் பொறாமப்பட்டாருன்னு அறிக்கை கொடுத்தாரு. அறிக்கை இருக்கு, இன்னைக்கு நான் எடுத்து காட்டுறேன் விஜயகுமாருக்கு அறிக்கை. அவர் அப்புறம் நெல்லை மாவட்டத்திலலாம் பிரச்சாரங்கள்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் ராமன் பரசுராமன் ஒரு படம் வரும்போது அதிமுகவில் இல்லாத சிவகுமார் எடுத்து படத்தை எடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதிமுகவுக்குள்ள இருந்த விஜயகுமாருக்கு எம்ஜிஆர் அந்த ஆதரவை கொடுக்கல.
அதுக்கு பிறகு ஜெயலலிதா பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அவங்க ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு எதிராக செயல்படுறாங்க. எம்ஜிஆர் வெஜிடபிள், ஒன்றும் செயல்பட முடியாதவர், அவரை மாற்றிட்டு என்ன வைங்கலாம் அருண் நேரு மூலமாக ராஜீவ்காந்திக்கு எழுதுறாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு காலகட்டம் போயிட்டு இருக்கும்போது ஜெயலலிதாவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக கமலஹாசனை கட்சிக்குள்ளே கூப்பிட்டாரு. கமலஹாசன் அதை ஒத்துக்குவார். அப்போ என்னன்னா, அந்த பிராமின் கம்யூனிட்டி ஜெயலலிதாவை தள்ளுனா தனக்கு எதிராக இது பண்ணுவாங்களோங்கிறது அவரோட லாஸ்ட் எண்டு. அந்த இதில் ஜெயலலிதாவால் தான் கவிழ்க்கப்பட்டுறக்கூடாதுங்கிற அச்சத்தில் கமலஹாசனை, அதே பிராமண சமுதாயம், அது ஐயங்கார் தான், 2 பேருமே ஐயங்கார் தான், அந்த இதுக்குள்ள எம்ஜிஆர் ஒரு இதை பார்த்தாரே தவிர மற்றபடி இன்னொரு ஹீரோ தன்னை சொல்லி வர்றதை அவர் விரும்பல. அது மட்டும் இல்லை, ஜெய்சங்கர் நாகப்பட்டினத்தில் ஏழை எளிய மக்களுக்கு துயர்தொடைக்கு நின்னும் போது கூட அது எம்ஜிஆர் வந்து ஜெய்சங்கருக்கு அந்த அனுமதியை கொடுக்கல. அதுக்கு பிறகு அவர் கலைஞர் கூட சேர்ந்து உழைக்கும் இனமே உடன்பிறப்பே என்னோடு வாருங்கள்னு வண்டிக்காரன் எல்லாம் ஒரு வசூல் படங்கள்லாம் அவர் வேற நடித்தார். ஸோ இந்த ஹீரோ நடிகர் வந்து இன்னொரு ஹீரோவை ஏற்றுக்கு வராங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறி தான். ராமராஜனை கூட்டத்தோட ஜெயலலிதா தூக்கி போட்டுட்டாங்க. சரத்குமாரை நீக்கிறதுக்காக ராதிகாவை நீக்கி சரத்குமாரை தள்ளி விட்டுட்டாங்க. கார்த்திக் சேரும்போது சேர்க்கல. ராமராஜன் போனதும் பாக்கியராஜ் சேருவாருன்னு சொல்லும்போது பாக்கியராஜை சேர்க்கல. சத்யராஜ் அவர் கடவுள் மறுப்பாளர், பெரியாரிஸ்ட். பட் ஜெயலலிதாவை சந்திக்கிறதுக்காக கோயில் நிதி கொடுத்து கோயிலில் தான் எல்லாரும் சமத்துவம் இருக்குலாம் சொல்லி பார்த்தாரு. நிதி வாங்கிக்கிட்டாங்க, கட்சிக்குள்ளே சேர்க்கல. அவர் மல்லு வீட்டி மேனர் படத்துக்கு கூட ரெட்டை இலையெல்லாம் வந்து ராமராஜனை நீக்கிறதும் அவர் வந்து தான் அதிமுக காரர் மாதிரி அவரே காசு கொடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக பேனர்லாம் போட்டாங்க. பட் ஜெயலலிதா சேர்த்துக்கல. என்ன உண்டு, அனில் மாதிரி உதவணும்னு சொன்ன விஜய்க்கு படத்தை இது பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ ஒரு ஹீரோ அந்த இமேஜில் உள்ளவங்களை ஏற்றுக்குவாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அவங்க வந்து விஜய் சொல்லி தான் ராகவா லாரன்ஸ் வராருன்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. எனக்கு அதுல பெரிய சந்தேகம் இருக்குது. பட் ராகவா லாரன்ஸுக்கு வந்து விஜய்க்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சி அவர் கட்சியில நம்பர் 2வா ரோட் புல்லரா விஜய் வந்து அதிகமா மீட்டிங் போகல. அப்போ தான் அந்த மீட்டிங் எல்லாம் போற மாதிரி வருதுன்னு அவருக்கு அந்த ஆசை இருக்குது. பட் விஜய் ஏற்றுக்கு வரான்னா எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அந்த தரப்புல இருந்து எந்த தகவலும் இல்லை. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.